ஹலோ ஆல். இப்போ நம்ம ராமகிரீஸ்வரர் ராமகிரி வாலீஸ்வரர் டெம்பிள் பார்த்தோம் இல்லையா? அங்கேருந்து இப்போ அடுத்த டெம்பிளுக்கு நம்ம பயணமாறோம். இது சித்தூர்ல இருக்கிற அப்பலையகுண்டா அப்படிங்கிற இடத்துல பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் சுவாமி அவரை நோக்கி நம்ம தரிசிக்க கிளம்பின்னு இருக்கோம். வழி முழுக்க இருக்கிற இயற்கை காட்சிகளை பார்த்து நீங்க ரசிங்க. அப்புறம் நான் அந்த கோயிலை பத்தின டீட்டெயில்ஸ் ஃபுல்லா, அந்த கோயில் எங்க இருக்கு, மூலவர் யாரு, அந்த டைமிங்ஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸையும் டீட்டெயில்டா சொல்றேன். இப்போ அதை ரசிங்க, அந்த இயற்கை காட்சிகளை ரசிங்க. இப்போ நம்ம சித்தூர்ல இருக்கிற அப்பலையகுண்டா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் சுவாமி அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். மலை அடிவாரத்துல இருக்கிற அழகான கோவில் இது. இந்த மலையில நிறைய மூலிகை காடு இருக்கிறதுனால இங்க நிறைய யோகிகள், மகான்கள், சித்தர்கள், ரிஷிகள்லாம் வாழ்ந்ததா புராணங்கள் சொல்லப்படுறது. மகான்கள் வாழ்ந்த இடம் அழகான மலையடிவாரத்துல இருக்கிற ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க மூலவர் பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் சுவாமி, அம்பாள் பத்மாவதி தாயார். இங்க பெருமாள்கிட்ட சித்தீஸ்வரர், அதாவது இங்க இந்த ஊர் என்ன, இந்த கோயில் என்ன அப்படின்னா சித்தீஸ்வரர் சிவபெருமான் இருக்கும் ஊர். இங்க பெருமாளை இங்க சித்தீஸ்வரர் இருக்க சொல்லி கேட்டு அவர் திருப்பதிக்கு போய் இருக்கணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்கேயே பிரசன்னமா, திருப்பதிக்கு முன்னாடி இங்கேயே பிரசன்னமா, ஆனா அபயஹஸ்தத்துல இருந்ததா வரலாறு. திருப்பதியிலேருந்து இது 16 கிலோமீட்டர் தான். திருப்பதியில தரிசனம் முடிச்சுட்டு இங்க 16 கிலோமீட்டர் தான், ரொம்ப பக்கத்துல இருக்கு. இந்த சுவாமியை, பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் சுவாமியை எல்லாரும் தரிசிக்கணும். அப்பலையகுண்டால இருக்கிற சென்னையிலேருந்து போனா கூட திருப்பதிக்கு முன்னாடி 16 கிலோமீட்டர் தான். ரொம்ப அழகான கோயிலுங்க. திருப்பதி மாதிரியே தான் இருப்பார் இங்க பெருமாள், ஆனா அபயஹஸ்தத்துல இருப்பார். அபயஹஸ்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெருமாள் என்ன தேடி வாங்கோ, நான் உங்களுக்கு அபயமாக உங்களை காக்கிறேன், உங்களை பண்ணுவேன், உங்களை காப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த அபயஹஸ்தத்தோட மீனிங். இந்த அப்படிப்பட்ட அபயஹஸ்தத்தோட தான் இங்க பெருமாள் காட்சி அளிக்கிறார், பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் சுவாமியா. நான் உங்களுக்கு இந்த கோயிலை காமிச்சிருக்கேன். ஃப்ரீ தர்ஷனும் இருக்கு. ஸ்பெஷல் என்ட்ரி போகணும்னா ஒருத்தருக்கு 20 ரூபா தான் டிக்கெட்டு. இந்த கோயிலோட டைமிங்ஸ் காத்தால 6 மணிக்கே ஆரம்பிச்சிரும். ஆனா சாயங்காலம் 6 to 7 இங்க நடைய சாத்திடுவாங்க. ஏன்னா அப்பதான் சுவாமிக்கு ஈவினிங் அபிஷேகம் பண்றதுனால அந்த இதுக்காக சாத்திடுவா. அந்த கோயில 6 to 7 சாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி நைவேத்தியம் பண்றதுனால 6 to 7 சாத்திருப்பாங்க. திரும்பி 7 to 7:30 வரைக்கும் நடை திறந்திருக்கும். அதுக்கப்புறம் 7:30க்கு அப்புறம் க்ளோஸ் ஆயிடும். இங்க மத்தியானமும் இந்த கோயில் திறந்திருக்கும்ங்கிறது தான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. இங்க பெருமாள் நான் சொன்ன மாதிரி பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் சுவாமி, தாயார் பத்மாவதி தாயார். அதாவது இந்த கோயிலோட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தேன்னா, பெருமாள் பத்மாவதி தாயாரை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமா நாராயணவனம் அப்படிங்கிற இடத்துல கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இங்க சித்தர்கள், சித்தீஸ்வரர் இவாள்கிட்டலாம் ஆசீர்வாதம் பெறதுக்காக வரார். அப்போ அவர் சித்தீஸ்வரர் கேட்டதோட
கேட்டபடி இவர் இங்க பெருமாள் வந்து அபயஹஸ்தத்தோட எப்படி வந்து திருப்பதியில இருப்பாரோ அதே மாதிரி இங்க காட்சி அளிக்கிறார். ஆனா அபயஹஸ்தத்தோட. இங்க கொடிமரம், பலிபீடம் எல்லாம் காமிச்சிருக்கேன். ஒரு சைடு வந்து கருடாழ்வார், பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் இருப்பாங்க. இன்னொரு சைடுல பத்மாவதி தாயார், ஆண்டாள்லாம் இருக்காங்க. விமானம் இல்லாம உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க. அதாவது 1000 வருஷத்துக்கு மேல பழமையான கோயில் இது. இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தேன்னா 13ஆம் நூற்றாண்டுல பெருமாள் ராஜுலு அப்படிங்கிற பிரம்மதேவ மகாராஜா. பெருமாள் ராஜுலு பிரம்மதேவ மகாராஜா, அதாவது கார்வெட்டி நகரம் அதோட மகாராஜா தான் கட்டினதா இதனுடைய ஐதீகம். இங்க வாயு பகவான் வந்து இங்க வழிபட்டதா ஐதீகம் இருக்கு. அதனால வாயு பகவான் வழிபட்டதுனால இந்த காத்து பட்டாலே, இங்க எல்லாரும் பக்தர்கள் வந்து இங்க தரிசனம் பண்ணி காத்து பட்டாலே பிணிகள் நீக்கிறதாவும், பிணிகள் நீங்கிடும், வியாதி, மனக்லேசங்கள், அப்புறம் வியாபாரம் வந்து நன்னா நடக்கும். அந்த மாதிரி எல்லா விதமான நல்லதும் நடக்கக்கூடிய இடம் இது. இங்க ஆண்டாள் சன்னதியை வந்து பிரம்மதேவரே நிறுவினதா வந்து ஐதீகம் சொல்லப்படுறது. ஆண்டாளுக்கு வந்து பிரம்மதேவர் சூட்டின இன்னொரு பேர் வந்து இங்க வேதநாயகி அப்படிங்கிற பேரை இங்க ஆண்டாளுக்கு சூட்டப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான மலை அடிவாரத்துல இருக்கிற கோயிலுங்க. குளம் இருக்கு. குளத்தையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். குளத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. அப்படியே திருப்பதியில எப்படி பெருமாள் இருக்காரோ அதே மாதிரிதான் இங்க இருக்கார். ஆனா அபயஹஸ்தத்தோட இருக்கார். தேங்காய் உடைக்கிறதுக்கும் தீபம் ஏற்றுறதுக்கும் கோயிலுக்கு வெளியில அதுக்கு தனியா இடம் கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலை மெயின்டைன் பண்றது வந்து திருப்பதி தேவஸ்தானம், டிடிடி தான் மெயின்டைன் பண்றது இந்த கோயிலை. ரொம்ப அழகான கோயிலுங்க. எல்லாரும் தரிசனம் பண்ண வேண்டிய கோயில். கோயில்ல நுழையறதுக்கு முன்னாடி சந்தை இருக்கும். சந்தையை தாண்டி கோயிலை போய் பார்க்கலாம். ரொம்ப அழகான கோயில். நீங்களும் எல்லாரும் இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி சுவாமியோட அருள் பெறணும். ரொம்ப அழகான கோயில், ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், ரொம்ப புராதனம் மிக்க கோயில். இப்போ அந்த கோயில்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த கோயில்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.